بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ மாணவியர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சொல்லப்படும் செய்திகளை காது கொடுத்து கேளுங்கள். பாடம் நடத்தப்படும் போது பேசாதீர்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் தயவு கூர்ந்து தங்களுடைய இதர பேச்சுக்களை நிறுத்திவிட்டு சொல்லப்படும் செய்திகளை கவனியுங்கள், குறிப்பிடுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தகவல் செய்தி ரபீஉல் அவ்வல் மாதம் பற்றி ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பொதுவாக ஒவ்வொரு மாதங்களில் ஏதேனும் சுன்னாவான அல்லது பிதாவான செய்திகள் இடம்பெறுமையானால் அந்தந்த மாதங்களில் நினைவுபடுத்துவது உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் எத்தனாவது மாதம்? ரபீஉல் அவ்வல், 3வது மாதம். சரிங்களா? இதற்கு முந்தைய மாதத்தின் பெயர் என்ன? சஃபர். சஃபர் மாதத்துல மர்கஸ் விடுமுறையா இருந்தனால அந்த மாதம் பார்க்க வேண்டிய பிதாவான விஷயத்தை நம்ம பார்க்க முடியாம ஆயிடுச்சு. சஃபர் மாதத்தை முஸ்லிம்களில் சிலர் பீடை மாதமாக, கெட்ட மாதமாக கருதுகிறார்கள். அது தவறான மூட பழக்கமாகும், தவறான நிலையாகும். அதற்கு முந்தைய மாதம் என்ன? முஹர்ரம். சரிங்களா? முஹர்ரம் மாதத்தில், அந்த மாதத்தில் இடம்பெறக்கூடிய சுன்னாவன நோன்புகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். பாரக்கல்லாஹு ஃபீக். இப்ப இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் பிதஆவான பல செயல்கள் நம்ம ஊர் பகுதிகளிலும் இங்கேயும் காணப்படுது. நம்ம ஊர்கள்ல இன்னும் அதிகமாக காணப்படுது. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முதல் 12 நாட்களாக பள்ளிவாசல்களில் மௌலூதுகள் ஓதப்படக்கூடிய நிலை காணப்படுது. பாட்டுகள் மகரிப் டு இஷா வரைக்கும் என்ன செய்வாங்க? சில கவிதைகளை படிப்பாங்க. அதே போல பிறை 12 ஆயிடுச்சு அல்லது 14, 16களில் மீலாது விழா என்று சொல்லி கொடியெல்லாம் தூக்கிட்டு போய் ஊர்வலம் எல்லாம் போயிட்டு வருவாங்க. இன்னும் சில இடங்களில் உணவுலாம் சமைத்து விநியோகிப்பது, அதே போல தீன் பண்டங்கள் கொடுப்பது போன்ற நிலைகள்லாம் காணப்படுது. இதெல்லாம் மார்க்கத்துல இருக்குதா? அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்களில் சிலர் இந்த மாதத்தை நபியவர்கள் பிறந்த மாதமாக கருதுகிறார்கள். அதற்கு ஆதாரம் கிடையாது. நபியவர்கள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம்தான், அந்த மாதத்தில் பிறை 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. அதிலேயே வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையில் என்ன இருக்குது? கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மேலும் இந்த மாதத்தில் பிறை 1லிருந்து 12 வரைக்கும் என்ன செய்யறாங்க? மௌலூதுகளை ஓதுறாங்க, மீலாது விழா என்று கொண்டாடுகிறார்கள். இதற்கு ஆதாரம், மார்க்கத்தில் ஆதாரம் உண்டா? இதுதான் முதல் கேள்வி. அதற்கான பதில், இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு ஆதாரம் கூட மார்க்கத்துல கிடையாது. விழாவாக கொண்டாடுவதற்கும், நபி அவர்கள் பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுவதற்கும், 12 தினங்களாக மௌலூதுகள் பாடுவதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்மா? ஒரு ஆண்டு கூட நபி அவர்கள் நான் பிறந்த நாள் இந்த நாள் தான் என்று அந்த நாளில் நபி அவர்கள் கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பிறந்த நாள் கொண்டாடியதாக எந்த ஒரு பலவீனமான ஆதாரம் கூட கிடையாது. ஆனா நபி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்க. அது என்ன? தான் பிறந்த நாள் என்று நான் பிறந்த கிழமை இந்த கிழமைதான் என்று அந்த நாளில் ஒரு வணக்கத்தை செய்தார்கள். யாருக்கு தெரியும்? நோன்பு வைத்தார்கள். எந்த நாள் அது? திங்கட்கிழமை. நபி அவர்கள் பிறந்த கிழமை எது? திங்கட்கிழமை. அந்த நாள் நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள். இதை தவிர வேற எந்த ஒரு விழாவாக கொண்டாடியது கிடையாது. நபி அவர்கள் கொண்டாடவில்லை. சரி, நபி அவர்கள் கொண்டாடவில்லை. நபி அவர்களிடமிருந்து கல்வி பயின்ற, குர்ஆன் மூலமாக பண்படுத்தப்பட்ட, இந்த உம்மத்தினுடைய சிறந்த மக்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இவ்வாறு செய்தார்களா? நபி அவர்கள் பிறந்த நாள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை செய்த போது நபி அவர்கள் பிறந்த நாள் இது என்று சொல்லி இனிப்புகள் வழங்கி சோறுகள் சமைத்து விநியோகம் செய்து கிராண்டா கொண்டாடினார்களா? ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம், கிராண்ட் மௌலின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சினிமா பாடல்கள் வரக்கூடிய பாடல்களின் மெட்டுக்களை போல பாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிராண்டா செய்யறாங்க. பூ பந்தெல்லாம் போட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி சஹாபாக்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்களா என்றால் எந்த நபி தோழரும் செய்யவில்லை. யாரும் என்ன செய்யல? மீலாது விழா என்று கொண்டாடவில்லை. ஹபீப் கவனிங்கம்மா, கவனிங்க. நீங்க பேசக்கூடாது. சரி, சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வந்தவர்கள் தான் தாபிஊன்கள். சஹாபாக்களிடமிருந்து கல்வி பயின்ற தாபிஊன்கள், சிறந்த நூற்றாண்டுகள் வாழ்ந்த இவங்களாவது மீலாது விழா கொண்டாடி இருக்கிறாங்களா? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடவில்லை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடவில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடவில்லை. எந்த இமாம்களும் மீலாது விழா கொண்டாடியதற்கான ஆதாரம் அறவே கிடையாது. இப்ப மக்கள் இன்றைய காலகட்டத்தில் காணப்படும் இந்த செயலானது மக்களால் பின்பற்றப்படக்கூடிய சில மக்களால் செய்யப்படும் மீலாது விழா கொண்டாட்டம் என்பது நபி அவர்கள் செய்யாத, சஹாபாக்கள் செய்யாத, தாபியூன்கள் செய்யாத புதிதாக ஏற்படுத்தப்பட்ட செயலாகும். இதற்கு பிதா என்று சொல்லப்படும். இந்த மீலாது விழா கொண்டாட்டம் என்பது எப்போது உருவானது, எப்ப துவங்கியது? நபி அவர்களும் செய்யல, சஹாபாக்களும் செய்யல, தாபியூன்களும் செய்யவில்லை, இமாம்கள் செய்யவில்லை. எப்போது இந்த விழா கொண்டாட்டம் என்பது தோன்றியது என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் எகிப்து மற்றும் மொரோகோ அங்கு ஆட்சி செய்த, அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தவர்கள் இந்த மீலாது விழா, அதே போல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோருடைய பிறந்த நாள் விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். அவங்க ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஃபாத்திமியா, ஷியா பிரிவில் இருக்கக்கூடிய ஃபாத்திமியா என்ற ஒரு பிரிவை சார்ந்த இந்த அதிகாரிகள் தான் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டின் போது மீலாது விழா கொண்டாட்டத்தை உருவாக்கினார்கள். இப்ப மீலாது விழா என்பது எப்போ உருவானது? ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது? ஷியா பிரிவை சார்ந்த ஃபாத்திமியாக்களால் தோற்றுவிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட பிதஆவான செயலாகும். நபி அவர்களுக்கு மட்டும் இவங்க மீலாது விழா கொண்டாடவில்லை. யார் யாருக்கெல்லாம் ஏற்படுத்தினார்கள்?
ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, அதே போல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஊர்களை நீங்க பார்க்கலாம். அதையும் தொடர்ந்து என்ன செய்வாங்க, முஹைதீன் ஆண்டகை மீலாது விழா என்று இப்பவும் கொண்டாடுறாங்க. இப்படி நிறைய மீலாது விழாக்களை என்ன செய்தார்கள், இவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்து மொரோகாவில் உருவான இந்த நிலையானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்தியாவில் அப்படி அதிகமாக ஆகிவிட்டது. அப்ப மீலாது விழா கொண்டாடக்கூடிய நிலை என்பது யாருடைய செயல்? அது வழிகட்ட ஷியாக்களுடைய செயல். நுஅமான் யாருடைய செயல்மா? வழிகட்ட ஷியாக்களுடைய செயல். இந்த செயல் நபி அவர்கள் காட்டித்தராத பின்னோர்களால் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட பிதஆவான செயலாகும். இந்த செயலுக்கு பெயர் என்னமா? பிதஆ. இந்த பிதஆவை ஒருபோதும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மீலாது விழா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி வந்தது. அதை யார் டெவலப் பண்ணது? ஷியாக்கள் தான் உருவாக்குனாங்க. அதை அப்படியே முஸ்லிம்களுக்கு மத்தியில இன்னைக்கு வரைக்கும் அதை டெவலப் பண்ணி பரப்பி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறியாத செல்வந்தர்கள், வீணர்கள், நப்சை பின்பற்றக்கூடியவர்கள். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் தான் இதை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தொழுகை இபாதால அதிகம் இருக்காது. ஆனா காசு என்ன செய்வாங்க, கொடுத்து வடையும் போண்டாவும் வாங்கி கொடுங்க, கறியை சமைத்து கொடுங்க, அதுல நன்மை இருப்பதாக சொல்லி ஆலிம்களை ஓத சொல்லி ஊக்கப்படுத்தி அதுக்கு காசெல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க, மோட்டிவேஷன் பண்ணி ஓத வைப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன இருக்காது? மார்க்க அறிவு இருக்காது. இதைத்தான் அறிஞரான தாஜுதீன் அல் ஃபாகிஹானி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மௌலிது ஓதுவதற்கு குர்ஆனிலோ அல்லது இந்த மௌலிது விழாவிற்கு குர்ஆனிலோ நபியின் வழிகாட்டலிலோ எந்தவித அடிப்படையும் என்னால் அறிய முடியவில்லை. மேலும் முன்னோர்களான நல்லவர்களிடத்திலும் இதற்கான முன்மாதிரி இல்லை. சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், மூத்த அறிஞர்கள் செய்ததற்கான எந்த செய்தும் இடம்பெறவில்லை. இதை யாரு அத பரத்தினார்கள் என்றால் வீணர்களும் நஃப்ஸ் மோகம் பிடித்தவர்கள் தான் இதை புதிதாக உருவாக்கி அதை அப்படியே என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். உணவில் அதிகமாக நாட்டம் உடையவர்கள், சாப்பாட்டுல அதிகமா நாட்டம் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மீலாது விழா ஃபங்க்ஷன் கொண்டாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அத கட்டி காத்தார்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்க்கலாம், நல்ல சாப்பாட்டுல அதிகமாக விருப்பம் உள்ளவர்கள். எங்க ஊர்ல இப்ராஹிம், எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு கூட வரமாட்டாங்க இப்ராஹிம். இன்னைக்கு வடை வாங்குறதுக்காக மகரிப் டு இஷா வரைக்கும் இந்த மௌலூத் ஓதுறதுக்கு போய் உட்கார்ந்து வடை வாங்குறதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த மௌலூத் என்பது யாரால் ஊக்கப்படுத்தப்படுகிறது? உணவில் ஆர்வம் கொண்ட, வடை தின்பதில் ஆர்வம் கொண்ட மக்களால் ஊக்கப்படுத்தப்படுகிறது. அவங்க தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வடையை நிறுத்துங்க, ரொட்டி கொடுப்ப நிறுத்துங்க, வாழைப்பழம் கொடுப்ப நிறுத்துங்க, ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு காசு கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள், அந்த ஓதும் இடத்துல பூமாலை போட்டு பந்தல் போடுவதை நிறுத்துங்க, சோறு போற நிறுத்துங்க. யாரும் ஓத மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா நன்மைக்குரியதாக எந்த ஆதாரம் கிடையாது, நபியவர்கள் செய்யவில்லை. புரியுதுங்களா? அப்ப இந்த பிதஆவான செயல் யாரால் ஊக்கப்படுத்தப்படுகிறது? சோறு விரும்பிகளால், பாரக்கல்லாஹ் ஃபீக், சோறு விரும்பிகளால், வடை விரும்பிகளால், உணவில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களால், வீணர்களால், நப்சை பின்பற்றக்கூடிய செல்வந்தர்களால், மார்க்கத்தை அறியாத மூடர்களால் என்ன செய்யப்படுகிறது? பரப்பப்படுகிறது. இதை என்ன செய்யறாங்கன்னா, சில மார்க்கத்தை கற்ற அறிஞர்களும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தரவில்லையே என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதை என்ன செய்யறாங்க? நப்சை பின்பற்றி இதை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்ட்ட அவங்க நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் கிடையாது. சொல்லுங்க நுஅமான். ஆமா,
நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க நுஅமான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன் இந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்களே உஸ்தாத், ஏன் இந்த வளைகுடா நாடுகள்ல லீவு விடுறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதான், இந்த மீலாது விழா கொண்டாட்டத்தை ஆரம்பித்தவர்கள் யார்? ஷியாக்கள். ஷியாக்களில் இருக்கக்கூடிய ஃபாத்திமியாக்கள். அவங்க யாராக இருந்தார்கள்? அதிகாரத்தில் இருந்தார்கள். அதே போல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மார்க்கத்தை சரியாக விளங்காதவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான பிதஆக்களுக்கு லீவை விடுவாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க பார்க்கலாம், நம்ம ஊர்ல காணப்படுகின்ற அளவிற்கான மோசமான பிதஆக்கள் இங்க கிடையாது. இங்க உள்ள பள்ளிகளை மௌலூத் ஓதுறாங்களா? இங்க உள்ள பள்ளிகள்ல மீலாது விழான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்களா? இல்ல. ஆனா அதுவே நம்ம ஊருக்கு போகும்போது அதிகமான பிதஆக்கள் இந்த மாதங்களில் காணப்படுது. காரணம், இத ஊக்கப்படுத்தக்கூடிய ஆலிமிசாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஓதி ஓதி மக்களுக்கு மத்தியில பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. செல்வந்தர்கள் அதற்காக செலவு செய்யறாங்க. அறிவினர்களாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறியாத செல்வந்தர்கள் அதுக்காக என்ன செய்யறாங்க? காசுகள் அதிகமா செலவு பண்றாங்க. நன்மை என்று தவறான ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள்? அதிகமான செலவுகளை செய்கிறார்கள். அதனால நம்ம ஊர்ல டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. சில மதரசாக்களை கிராண்ட் மௌலுன்னு சொல்லிட்டு நல்ல பாடலை போல என்ன செய்யறாங்க? மக்களை மயக்கும் விதமாக பாடுகிறார்கள். இது இலகுவா தானே இருக்குது. மக்கள் பாட்டை கேட்கிற மாதிரி அதை நல்லா கேட்டுட்டு அப்படி என்ன செஞ்சுறாங்க? தொழுகையை கூட கவனம் செலுத்தாத மக்கள் இதுல அதிகமா கவனம் செலுத்துறதை பாக்குறோம். இதனால இது டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. அல்லாஹ் பாதுகாப்பான. மீலாது விழா கொண்டாடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் தெரிந்து கொள்ளலாமா இப்ராஹிம்? எடுத்து சொல்லணும் முஹ்சின், புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஃபௌசான், 1வது, நபியவர்கள் எச்சரித்த பிதஆவான செயலாக இருக்கிறது. மீலாது விழா கொண்டாடுவது என்னவாக இருக்கிறது? நபியவர்கள் எச்சரித்த பிதஆவான செயலாக இருக்குது. நபியவர்கள் கூறினார்கள், வஇய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், வமுஹ்தஸாத்தில் உமூர், புதுசு புதுசாக செயல்களை தோற்றுவிப்பதை ஏற்படுத்துவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். புதுசு புதுசாக வணக்கங்களை ஏற்படுத்துறது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத புதிய புதிய வணக்கங்களை ஏற்படுத்துவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். فإن كل محدثة بدعة, ஒவ்வொரு புதிதாக மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படும் வணக்கங்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத மௌலூது, ஃபாத்திஹா ஓதுறது போன்ற இந்த மாதிரியான செயல்கள் பிதஅத்துன் பிதஅஹ் வ குல்லு பிதஅத்தின் ضلالة, அனைத்து பிதஆக்களும் வழிகேடுகளாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த செயலாக இந்த மீலாது விழா கொண்டாட்டம் இருக்கிறது. 2வது பாதிப்பு, நபியவர்கள் செய்யாத செயலை அல்லாஹு தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன உஸ்தாத்? நபியவர்கள் செய்யாத செயல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நபியவர்கள் செய்து காட்டாத ஒரு வணக்கத்தை நாம் சிறந்த வணக்கமாக செய்வோமையானால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதுங்களாமா? இரவு முழுவதுமே உட்கார்ந்து மௌலூத ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க, புருதாவை ஓதுறாங்க, ராத்தி ஓதுறாங்கன்னு சொன்னா இவற்றையெல்லாம் நபியவர்கள் கற்றுத்தரவே இல்லை. புரியுதுங்களாமா? புருதாவை பற்றி மார்க்க அறிஞரான பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், புருதாவை இயற்றிய பூசரி என்ற மனிதர் அவங்க இணை வைப்பான வார்த்தைகளை கவிகளை அதில் இயற்றிய காரணத்தினால் குஃப்ருடைய நிலைக்கு சென்று விட்டார்கள், அதை ஓதுவது தவறு என்ற கருத்தை மார்க்க அறிஞரான பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவங்க வணக்கம் நன்மையாக கருதி செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அததான் நபி அவர்கள் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத், யார் நம்முடைய இந்த காரியத்தில் அதில் இல்லாத புதிதாக ஒரு விஷயத்தை செய்வாரோ அது மறுக்கப்பட்டதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத வணக்கமானது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டதாகும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப மௌலூத் ஓதுறதுக்காக ஒரு செல்வந்தர்
எங்க ஊர்ல பாத்தீங்க சொன்னா 4 லட்சம் கிட்ட செலவு செய்யறாங்க. பெருமையா வந்து சொல்றாங்க. அதற்காக டொனேஷன் கொடுக்கக்கூடிய அனைவருடைய செல்வமும் பாத்திலானது, அல்லாஹ்ட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது பாவமானது. ஹபாஅ மன்சூரா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களும் நாளை மறுமையில் தூசிகளாக பாவத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான. ஒரு நன்மையும் கிடையாது. இதை முடிச்சிருவோம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மூன்றாவதாக பிறந்த நாள் விழா கொண்டாடுதல். என்ன உஸ்தாத் கவனிங்கம்மா, பிறந்த நாள் விழா கொண்டாடுதல் என்பது குஃபார்களுக்கு ஒப்பான செயல். ஆத்திஃப் சொல்லுங்கம்மா, பர்த்டே யார் யார் கொண்டாடுறா சொல்லுங்க. ஃபௌசான், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றாத காஃபிர்கள் குஃபார்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போல நாமும் கொண்டாடுவது என்பது குஃபார்களுக்கு ஒப்பான செயல். நபி அவர்கள் அதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் வேறொரு சமூகத்தை போல நடக்கிறாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளாக என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். புரியுதுங்களா? இது போல நபி அவர்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடும் போது அவர்களுடைய செயல்களுக்கு ஒப்பாக அது ஆகிவிடுகிறது. புரியுதுங்களா இல்லையா? எனவே மாற்று மக்களுடன் ஒப்பாக நடப்பது என்பது அந்த மக்களுடன் சேர்த்து விடக்கூடிய செயலாக இருக்கிறது. நபி அவர்கள் அதை எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த அடிப்படையில் பர்த்டே கொண்டாடுறது, நாம கூட நமக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. இப்ராஹிம், புரியுதுங்களாமா? பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் சாக்லேட் தரான்னு நம்ம சொல்லிடணும், பர்த்டே கொண்டாடக்கூடாது, தவறு, உங்களுடைய சாக்லேட் தான் எனக்கு வேண்டாம். அது எவ்வளவு பெரிய டேஸ்டான சுவையான சாக்லேட்டா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். புரியுதுங்களாமா? ஷயான், புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நான்காவது விபரீதம், பாதிப்பு என்னன்னு சொன்னா, வரம்பு மீறி பாடும் பாடல், கவிகள், கவி வரிகள் மௌலிது பாடல்களில் இடம்பெறுகின்றன. நபி அவர்கள் அப்படிலாம் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க, தடுத்து இருக்கிறாங்க. தடுத்த செயலை இவர்கள் செய்கிறார்கள். இங்கெல்லாம் இங்க கிடையாது, சவுதியில கிடையாது, பஹ்ரைன்ல கிடையாது, வளைகுடா நாடுகள்ல கிடையாது. ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல விதாவை தோற்றுவிக்கக்கூடிய சாப்பாட்டுல விருப்பம் உள்ள அரபுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதை உடனே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க, அரபுகள்லாம் செய்யறாங்க. அரபுகள் அல்ல நமக்கு முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரி எது? குர்ஆன், சுன்னா, சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல். புரியுதுங்களா? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சாலிஹான உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், விதாவை செய்யக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் அல்ல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை செய்யக்கூடிய செயல் மௌலூது பாடல்களில் இடம்பெறுகின்றன. அல்லாஹ்வுக்கு நிகராக நபி அவர்களை உயர்த்தக்கூடிய நிலை இடம்பெறுகிறது. அதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. எப்படி தடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய அறிவிப்பை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், லா துதுரூனி, என்னை நீங்கள் அளவு கடந்து புகழாதீர்கள். கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மர்யம், மர்யம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரை கிறிஸ்தவர்கள் அளவு கடந்து புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழாதீர்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு புகழ்ந்தார்கள்? அவங்கதான் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்தார்கள். அளவு கடந்து வரம்பு மீறி போனார்கள். அது போல நீங்கள் என்னை புகழாதீர்கள். நபி அவர்கள் கற்றுத்தராங்க, எப்படி என்ன புகழணும், எப்படி என்னை சொல்லணும் என்ற கற்றுத்தராங்க. ஃபஇன்னமா அன அப்த், நான் ஒரு அடிமை. நான் யார்? அப்த், ஒரு அடிமை. எனவே ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். வ ரசூலுஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி அவர்களை எப்படி புகழ வேண்டும் என்பதை கற்றுத்தர்றாங்க. அதை நபி அவர்கள் விரும்புறாங்க. ஆனால் ஏராளமான நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த மௌலுது பாடல்களை படிக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய இந்த விலக்கலுக்கு மாற்றமாக எதிராக செயல்படுகிறார்கள். நபி அவர்கள் தடுத்த செயலை செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் மதினாவின் இமாமாக இருந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இது போன்ற செயல்களை வன்மையாக கண்டிக்கிறார்கள். யார் ஒருவர் இஸ்லாத்தில் புதிதாக ஒரு வணக்கத்தை செய்து அதை நன்மையாக கருதுகிறாரோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலா தூது செய்தியை எத்தி வைப்பதில் மோசடி செய்து விட்டார்கள் என்று அவர் உறுதி கொள்கிறார். காரணம், அல்லாஹு தஆலா நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே வசனத்தை இறக்கி விட்டான். என்ன வசனம்? அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். நபியருடைய காலகட்டத்தில் மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்று மார்க்கமாக ஆகாது என்று மாலிக் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய இமாம், அந்த இமாம் கூறுகிறார்கள். புரிதுங்களா மாஷையான்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இன்னும் நீங்க இந்த மௌலிது பாடல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு 12 நாட்களாக மைக்க போட்டு என்ன செய்வாங்க ஊர்கள்ல மௌலிது பாடல்களை சவுண்டா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தொழுகையாளிகளுக்கு இடையூறு, அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு. சரிங்களாமா? நோயாளி இருக்கலாம், மாற்று மருத்துவர்கள் இருக்கலாம். நீங்க இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் 5 நேர தொழுகைகளை கூட மைக்கில் இங்க பெரும்பாலும் என்ன செய்யப்படாது, மைக்கில் தொழ வைக்கப்படாது. மைக்குன்னு சொன்னா மக்கள், வெளியில உள்ள மக்களுக்கெல்லாம் கேட்கும் விதமாக இங்க தொழ வைக்கப்படுகிறதா? கிடையாது. ஏன்னா மார்க்க அறிஞர்கள் அதை தடை செய்யறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சப்தமானது இடையூறாக இருக்கலாம் என்று மார்க்க அறிஞர்கள் அது கூடாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். தொழாத பெண்கள், தொழுகை கடமையாகாத பெண்கள் இருக்கலாம், தூங்கக்கூடியவங்க இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஊர்களில் இந்த மௌலூது பாடல்களை என்ன செய்யறாங்க, மைக்கில போட்டு சப்தமா படிக்கிறாங்க. அதனால தொழுகையாளிகளுக்கு இடையூறு, அக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இடையூறாக இருக்குது. இது ஒரு பாதிப்பு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த கிராண்ட் மௌலித், கிராண்ட் புருதா என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அத பெரிய பாடலை போல சினிமா பாடல்களுக்கு ஒப்பாக பாடுகிறார்கள். புரியுதுங்களாமா? இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா மக்களை அல்லாஹை வணங்குவதை விட்டும் இந்த மாதிரியான பிதாயின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களாமா? அதே போல மோதினார் என்று சொன்ன செய்தியை திரும்ப உங்களுக்கு சொல்றேன். போன வருஷம் சொல்லி இருக்கிறேன். மோதினார், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மோதினார் சொன்னாங்க, மௌலித் மாசம் வந்துட்டா எனக்கு டென்ஷன் ஆயிடுது ஆலிம் சாஹிப். ஏண்டா ஏ லோகம் வடை के लिए ஜக்கடா करते, சண்டை போடுறாங்க, வடைக்காக வேண்டி சண்டை போடுறாங்க. ஒரே சண்டையா பிரச்சனையா இருக்குது. அங்க உள்ள முஅத்தினுக்கு கஷ்டமாக ஆகி விடுகிறது. எங்க ஊர்ல நான் போய் கேட்டேன், ஒரு தடவை இமாம் இல்ல, இன்ஷா அல்லாஹ் நாம இந்த ஊர்ல தொழ வைக்கலாம். அவங்க கேட்டாங்க, அந்த செயலாளர் கேட்டாங்க, பரவாயில்ல நீங்க தொழ வைக்கலாம் சொல்றீங்க, நீங்க மௌலிது ஓத மாட்டீங்களே, மௌலிது மாசம் வந்துட்டா அது ஓதணுமே, ஓத மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பனா கஷ்டம் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு எதிராக மக்கள் செயல்படுவாங்க. காரணம், மௌலிதின் அடிப்படையாக வைத்து 4 லட்சக்கணக்கான ரூபாய்கள் மலேசியாவில் வசூல் செய்யப்படுகிறது. மலேசியாவில் வசூல் செய்யப்பட்டு இங்க காசு அனுப்புறாங்க. ஊருக்கு அனுப்பி என்ன செய்யறாங்க, மௌலித கொண்டாடுங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க ஓதாம விட்டுட்டா அவங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லாம போயிடுது. புரியுதுங்களா? அதனால அவங்க எதிர்ப்பாங்க. இங்க அதை கொண்டாடி அதை ஒரு பெருசா காட்டி பெரிய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் ஏன் இது செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பாங்க. எங்களுக்கு தெரியுது மௌலிதெல்லாம் கிடையாது மார்க்கத்துல. ஆனா மக்கள், செல்வந்தர்கள் அதன் மூலமாக
சில மக்கள் லாபம் அடைகிறாங்க. அதன் மூலமா சில செல்வந்தர்கள் தங்களுடைய வடை போன்ற உணவுகளை கொடுத்து மக்களை கவர்ந்து பெரிய தனவந்தரை போல காட்டிக் கொள்கிறார்கள். இது தடையாக ஆகிவிடுகிறது. அதனால எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற காரணத்தை முன்வைத்து என்ன செஞ்சாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பல ரூபாய்கள் விதாவை அடிப்படையாக வைத்து வீணாக ஆக்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு கூலியும் கிடையாது. இறுதியாக நம்ம முடிச்சு விடுவோம் இன்ஷா அல்லாஹ். நபியவர் இந்த இதெல்லாம் ஏன் செய்யறாங்க, மௌலித் ஏங்க கொண்டாடுறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய காரணம், நபியவர்கள் மீது நாங்க அன்பு வச்சிருக்கிறோம், அன்பின் வெளிப்பாடாக நபியவர்கள் பிறந்தால கொண்டாடுறோம், அவங்களுடைய புகழை நாங்க பாடுகிறோம் என்ற கருத்தை முன் வைக்கிறார்கள். உண்மையாக நபியவர்களை நேசிப்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நபியை நேசிப்பது நபியை ஈமான் கொள்வதாக இருக்க வேண்டும். நபியவர்கள் அறிவித்த செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னம்மா ஃபௌசான், நபியவர்கள் ஏவிய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய நேசம் வெளிப்பட வேண்டும். நபியவர்கள் தடுத்த விலக்கிய செயல்களை விட்டு விலகி கொள்ளக்கூடியதன் மூலமாக, அதை விட்டு விடுவதன் மூலமாக நபியினுடைய நேசம் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். நபியவர்கள் கற்று தந்த சுண்ணாவை அதே போல நான் செய்வேன், நபியவர்கள் எவ்வாறு தொழுமாறு எவ்வாறு வணக்கம் செய்யுமாறு கற்றுத்தந்தார்களோ அதே போல நான் செய்வேன் என்பதன் மூலமாக நபியவர்கள் மீது உண்டான அன்பு வெளிப்பட வேண்டும். நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக அன்பு வெளிப்பட வேண்டும். தொழுகையில ஓதுறமா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத, இந்த ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நபியவர்கள் மீது அன்பு வெளிப்பட வேண்டும். மாறாக நபியவர்கள் மீது நான் அன்பு கொள்கிறேன் என்ற அடிப்படையில் விழாக்களையும் பாட்டுகளையும் தஃப்புகளையும் ஆண் பெண் கலப்புகளாக செய்து அல்லது பாட்டுகளை பாடிக்கொண்டு உணவுகளை விநியோகம் செய்வதன் மூலமாக அன்பு என்பது வெளிப்படாது. அது உண்மையானது கிடையாது. அதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். சரிங்களாமா? இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். இதே போன்று உண்டான பாடங்களை ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம். முந்தைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க, அதுல இன்னும் கூடுதலான சில தகவல்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். மௌலுது பாடல்களில் இடம்பெறக்கூடிய ஆபத்தான வரிகள், நபியவர்கள் தடுத்த செயலை செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு நிகராக நபியவர்களை உயர்த்தக்கூடிய வரிகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கடந்த ஆண்டுகள்ல சொல்லி இருக்கிறோம். அதையெல்லாம் போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? பிதாவை தடுக்கணும், நன்மை ஏவனும், தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? குறிப்பு எடுத்தீங்களா? நீங்க எடுங்கத்தா, குறிப்பு எடுங்கம்மா. எடுத்ததை இன்ஷா அல்லாஹ் உஸ்தாட்ட காட்டுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த மாதத்துல சமைக்கும் சாப்பாடை சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மௌலுதை நோக்கமாக கொண்டு சமைக்கப்படும் அந்த உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடக்கூடாது. சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாது. பாரக்கல்லாஹ்.